பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். பிரதமர் மோடி அரசுமுறை பயணமாக ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். நெதர்லாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு ஸ்வீடன் சென்றார். முன்னதாக மோடியின் விமானம் ஸ்வீடன் வான் எல்லைக்குள் நுழைந்ததும் அந்நாட்டின் போர் விமானங்கள் மோடிக்கு பாதுகாப்பாக உடன் பறந்து வந்தன. கோதன்பர்க் ஏர்போர்ட்டில் பிரதமர் மோடி இறங்கியதும் ஸ்வீடன் பிரதமர் உல்ஃப் கிறிஸ்டசன் உற்சாகமாக வரவேற்பளித்தார். கோதன்பர்க் ஏர்போர்ட் வெளியே திரண்டிருந்த இந்திய வம்சாவளியினர் மோடியை பார்த்ததும் உற்சாகமாக முழக்கமிட்டு வரவேற்றனர். அவர்களை பார்த்து மோடி ஆனந்தமாக கையசைத்தார். இந்திய சமூகத்தினரின் அன்பும் பாசமும் மனதிற்கு இதமளிக்கிறது. இந்தியா ஸ்வீடன் உறவை வலுப்படுத்துவதில் அவர்களின் பங்களிப்பு பெருமையடைய செய்கிறது என மோடி குறிப்பிட்டுள்ளார். மோடியின் வரவேற்பு நிகழ்ச்சியில் குஜராத்தி கவிஞர் எழுதிய வைஷ்ணவ ஜனதோ என்ற பாடலை ஸ்வீடன் பாடகி பாடி வரவேற்றார். தங்கும் ஹோட்டலுக்கு பிரதமர் மோடி சென்றபோது அங்கு வங்காள கலாச்சாரப்படி பெண்கள் ஆரத்தி எடுத்து மரியாதை செலுத்தி வரவேற்றனர். இந்தோ ஸ்வீடிஷ் இசைக்குழுவின் நிகழ்ச்சியை பிரதமர்கள் மோடியும் கிறிஸ்டசனும் கேட்டு ரசித்தனர். நம் மக்களை ஒன்றிணைக்க இசை ஒரு சிறந்த வழி என்று மோடி குறிப்பிட்டுள்ளார். பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஸ்வீடனின் உயரிய விருதான ராயல் ஆர்டர் ஆஃப் தி போலார் ஸ்டார் டிகிரி கமாண்டர் கிராண்ட் கிராஸ் விருது வழங்கப்பட்டது. அதேபோல் ஆர்டர் ஆஃப் தி நார்த் ஸ்டார் விருதும் மோடிக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது.
இந்த விருதுகள் 140 கோடி இந்திய மக்களுக்கு கிடைத்த கௌரவம் என்று மோடி கூறியுள்ளார். இந்தியா ஸ்வீடன் இடையிலான உறவை வலுப்படுத்தி உறுதியான அடித்தளத்தை அமைத்த ஸ்வீடனில் உள்ள நண்பர்கள் அனைவருக்கும் இந்த விருதுகள் ஒரு மரியாதை எனவும் மோடி குறிப்பிட்டுள்ளார்.